தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் ஒன்று வேணும் நினைத்தவர் அண்ணா. ஆனால் அதனை 1974 நிறுவி காட்டியவர் கலைஞர். அங்கே உலகளாவிய நிலையில் தமிழியல் தொடர்பான உயர் ஆய்வுக்காக இலக்கியத்துறை இருக்கிறது, கலை பண்பாட்டுத்துறை இருக்கிறது, பன்மொழி கல்வித்துறை இருக்கிறது, அதாவது சமூகவியல் துறை இருக்கிறது, மொழியியல் துறை இருக்கிறது, உள்ளிட்ட பல்வேறு துறைகளுடன் நூல்கள் வெளியிடுகிறார்கள். மிகப்பெரிய நூலகம் இருக்கிறது. அங்கே ஆய்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஓலைச்சுவடிகள் ஏராளமாக சேர்த்து வச்சிருக்கார்கள். ஓலைச்சுவடி பிரிவு இருக்கிறது, பாவேந்தர் இருக்கை இருக்கிறது, தொல்காப்பிய இருக்கை இருக்கிறது. இப்படி தமிழுக்கு தொண்டு செய்கின்ற உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தை தொடங்கி வைத்தவரும் கலைஞர் தான். அகரமொழி திட்ட இயக்கம்னு ஒரு இயக்கம் இருக்கிறது. இதுவும் தமிழ் தொண்டு ஆற்றி கொண்டு இருக்கிறது. அதிலே தூய தமிழ் பற்றாளர் ஐயா நம்ம எழிலனுக்கு விருது கிடைச்சிருக்கு. தூய தமிழ் பற்றாளர் என்கின்ற விருது கிடைச்சிருக்கு. இப்படி வீரமாமுனிவர் விருது வழங்குகிறார்கள், தேவநேய பாவலர் விருது வருகிறார்கள், அதாவது நற்றமிழ் பாவலர் என்று விருது கொடுக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, தேவநேய பாவாணரால் அது அந்த இயக்குனராக இருந்து கலைஞர் அதனை தொடங்கி வைத்து மொத்தம் 31 மடலங்கள் வெளியாகியிருக்கின்றன அந்த அகர முதலி. அதில் ஒரு பெருமை எனக்கு என்னன்னு கேட்டால், அந்த முதல் மடலம் அதை நான் தான் திருத்தினேன். இப்போ 31 மடலம் வந்திருக்கிறது. அது மட்டும் இல்லை, அதற்கு பிறகு ஐயா நம்ம நாகராஜன் இருக்கார, தமிழ் குடிமகனோடவே உலகம் பூரா சுத்தினவர். அந்த தமிழ் குடிமகனுடைய அண்ணனுடைய மகன் ஒருத்தர் செழியன் இருக்கிறார். அந்த செழியன் அகரமொழி திட்டத்துக்கு இயக்குனராக இருந்தபோது இந்த கலைச்சொல் ஆக்கக்குழுன்னு ஒரு குழுவை நிறுவினார். அது என்னன்னா, ஆங்கில சொல்லுக்கு தமிழ் சொல்லை உருவாக்குவது. அந்த கலைச்சொல் அவர் நிறுவும் போது என்னை அந்த குழுவில் அமைத்தார் அந்த செழியன். பிறகு தங்க காமராஜ் வந்தார், தொடர்ந்தார். பிறகு விஜயராகவன் வந்தார், தொடர்ந்தார். பிறகு இப்பொழுது பவானி என்ற அம்மா வந்திருக்காங்க, தொடர்கிறார்கள். மொத்தம் 185 கூட்டம் நடந்திருக்கிறது. ஒரு கூட்டத்துக்கு 200-250 ஆங்கில சொல்லை தமிழ் படுத்துகிறார்கள். அது மட்டும் இல்லை, எல்லா துறைகள் ஒவ்வொரு துறைக்கும் ஆங்கில சொல்லை எடுத்து அதற்கு தமிழ் சொல்லை உருவாக்கி ஒவ்வொரு துறைக்கும் தனித்தனி நூல்களாக அச்சிட்டு இலவசமாக வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, அங்கே ஒரு செயலி இயங்குகிறது, ஒரு சொல் வயல் என்று ஒரு மின்னிதழ் இயங்குகிறது. தமிழ் தொண்டு ஆற்றி கொண்டிருக்கிறார்கள். இதை செய்தவரும் கலைஞர் தான். அதுக்காக தான் அவ்வளோ தூரம் சொல்கிறேன். பிறகு நீராறும் கடல் உடுத்த என்று பாடுகின்ற இந்த தமிழ் தாய்வாட்டை கொண்டு வந்தவர் கலைஞர். இதை கொண்டு வரும்போது அதை பாடுவதற்கு எம்எஸ் சுப்புலட்சுமியை போய் கூப்பிட்டுருக்கார். அந்த அம்மா பெரிய பாடகியாச்சே அப்படின்னு. அதில் திராவிட நாடுன்னு இருக்குது, அது நான் பாட மாட்டேன்னுட்டாங்களே. சரி போன்னு விட்டுட்டு தான் டிஎம் சௌந்தரராஜனை போட்டு கூப்பிட்டு பாட வச்சார். அந்த பாட்டு இன்றைக்கும் எல்லாரும் பேசிக்கொண்டிருக்கிறோம், பாடிக்கொண்டிருக்கிறோம், நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த சங்கராச்சாரியாரை அவமதித்தான். அப்பொழுது ஒரு சட்டம் இல்லை. இவர் முத்துவேல் கருணாநிதியினுடைய மகன், அதாவது ஒரு கலைஞர் இருக்கார் ஸ்டாலின், அவர் சட்டம் ஆகிட்டார். இப்போ அது கட்டாயம் பாடி ஆகணும். அது மட்டும் இல்லை, பாடும்போது எல்லாம் எழுந்திருக்கணும் அப்படின்ற ஒரு சட்டத்தையும் போட்டிருக்கார். இதை செய்தவர், தொடங்கி வைத்தவர் கலைஞர். அதுக்கடுத்து கலைஞரின் சொல்லோவியம் சொல்கிறார் அவர், எனது செங்கோலை யாரும் பறித்து விடலாம், ஆட்சியை எவனா பிடிங்கலாம், ஆனால் என்னுடைய எழுதுகோலை யாராலும் பறிக்க முடியாது என்று சொன்னவர் கலைஞர் அவர்கள். அடுத்து தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் வைத்தவர் அண்ணாதான். ஆனால் அதுக்கு உண்ணா நோன்பு இருந்தவர் சங்கரலிங்கனார். அவர் 77 நாள் உண்ணா நோன்பு இருந்தார். 77வது நாள் 76வது நாள் போய் 77வது நாள் இறந்துட்டார். இதுக்கு முன்னால் காமராஜர்கிட்ட போய் சொல்கிறாங்க, என்ன ஐயா இந்த மாதிரி அவர் அவன் வீட்டில் சண்டை போட்டு வந்து உட்காந்துக்கிறான் போயான்னார். தமிழ்நாடுன்னு எந்த இலக்கியத்தில் இருக்குதுன்னு கேட்டவர். தமிழ்நாடுன்னு எந்த இலக்கியத்தில் இருக்குன்னு கேட்டவர். தமிழ்நாடுன்னு பேர் வைக்கிறதுக்கு உண்ணா நோன்புறாருன்னா அது சண்டை போட்டு வந்து உட்காந்துக்கிறாருனார்.
ஆனால் பேரறிஞர் அண்ணா போனார், ஐயா நீங்கள் உண்ணா நோன்பை விடுங்கள், நாங்கள் பார்த்து கொள்ளுகிறோம், நாங்கள் அதுக்கு போராடுகிறோம், நாங்கள் அந்த பெயரை அமைக்கிறோம் என்று சொன்னார். அவர் கேட்கல, இறந்துட்டார். ஆனால் அவர் படுத்துக்கணும் போது எலும்பும் தோலுமாக படுத்து கொண்டிருந்த போது ஒரு படத்தை எடுத்து திராவிட நாடு அட்டையில் போட்டவர் பேரறிஞர் அண்ணா, அந்த சங்கரலிங்கனார். கடைசியில் அண்ணா வந்தார், தமிழ்நாடுன்னு பெயரை சூட்டினார். அவர் தான் சூட்ட முடிஞ்சது. அப்படி தமிழுக்கு செய்தவர் பேரறிஞர் அண்ணா. கலைஞர் என்ன செய்தார் பாருங்க, மதராஸ் என்று இருந்தது, அவர் சென்னை ராஜ்யம் என்பதைத்தான் தமிழ்நாடுன்னு மாற்றினார். இவர் மதராஸ்ன்னு இருந்ததை சென்னைன்னு மாற்றினவர் கலைஞர். சென்னை ராஜ்யத்தை தமிழ்நாடு என்று மாற்றியவர் பேரறிஞர் அண்ணா. மதராஸ் என்று இருந்ததை அதை சென்னை என்று மாற்றியவர் கலைஞர். அது மட்டுமா, அவர் ஒன்று சொல்கிறார், பேர் எல்லா பேரும் மாற்றினவர் கலைஞர் தான். தெரு பேர், பல்கலைக்கழக பேர், எல்லா இடத்தின் பேர் எல்லாம் மாற்றினது பூரா கலைஞர். அதுக்கு அவர் சொல்கிறாரு, ஏன்னா யாரோ சொல்கிறாங்க பேரை மாற்றிட்டா போதுமா அப்படின்னு அதுக்கு சொல்கிறாரு, பெயரில் என்ன இருக்கிறது என்று சொல்லுவார்கள், பெயரில் தமிழ் இருக்கிறது, பெயரில் தமிழ் இருக்கிறது, சமுதாய எழுச்சி இருக்கிறது, சமுதாயத்துக்காக பாடுபட்டவர்கள் அவருடைய பாடுபட்டவருக்கு காட்டப்படுகின்ற நன்றி இருக்கிறது என்று கலைஞர் கூறியுள்ளார். அவர் சொல்கிறாரு, நீங்கள் எல்லாம் கலைஞர் 91லேயே பள்ளிகளில் 1 முதல் 5 வரையிலும் தமிழ்தான் பயிற்சி மொழின்னு போட்டார். இந்த சட்டம் போட்ட போது யார் ஊர்வலம் வந்தாங்க தெரியுமா? நான் காமராஜரை குறை சொல்கிறதுக்காக சொல்லலை, இப்போ கூட காமராஜர் பிரச்சனை வந்துருக்கு, பெரிய பிரச்சனை. இன்றைக்கி கூட முதலமைச்சரே சொல்லியிருக்கார், காமராஜர் இந்த பிரச்சனையை அரசியலாக்காதீங்கன்னு சொல்லியிருக்காரு. நான் அரசியலாக்கலை, செய்தி சொல்கிறேன். 71ல் தமிழ் கலைஞர் 1ஆவதுலேருந்து 5ஆவது வரையிலும் தமிழ் தான் பயிற்று மொழி. இதை எதிர்த்து மாணவர்கள் ஊர்வலம் போகிறார்கள், அதற்கு காமராஜர் தலைமை தாங்குகிறார் என்று கேள்விப்பட்டு, அதாவது குன்றக்குடி அடிகளாரும் மாப்போசியும் போய் கலைஞரிடம் கேட்டுக்கொள்கிறார்கள், இப்பொழுது தள்ளி வையுங்கள், பிறகு கொண்டு வரலான்னு. அப்புறம் கொண்டு வரவே முடியல, தள்ளி வச்சார். ஏன் இதை சொல்ல வரேன்னா, காமராஜரே இதுக்கு தலைமை தாங்கியிருக்கிறாருன்னு சொன்னால் அதை பார்த்துங்க. மாப்போசியின் பிறகு மறுபடியும் கொண்டு வரவே முடியவில்லை. அதாவது இப்படித்தான் அவங்களுக்கே சொன்னார், நிறைய கலைஞர் ஏகப்பட்டது செய்திருக்கிறார், எவ்வளவு சொன்னாலும் தீராது. போக்குவரத்து கழகத்தை அதாவது அரசுக்கு போக்குவரத்துன்றதை பண்ணவரே கலைஞர் தான். முதலாளிங்கிட்ட எல்லாம் தான் பிடுங்கி வண்டியை அரசு ஆக்கினார். அதில் எல்லா முதலாளிகளும் கலைஞருக்கு எதிரியாக மாறினாங்க. அது இப்போ தெரியும் ரொம்ப பேருக்கு. அது பேர் வைக்கிறார், திருவள்ளுவர் போக்குவரத்து கழகம், சேரன் போக்குவரத்து கழகம், சோழன் போக்குவரத்து கழகம், பாண்டியன் போக்குவரத்து கழகம், பல்லவன் போக்குவரத்து கழகம், இப்படின்னு எத்தனை மன்னர்கள் இருந்தார்களோ அத்தனை பேர்லேயும் வச்சார். திருவள்ளுவர் பேரில் வச்சார். மாவட்டங்களுக்கெல்லாம் தலைவர்களுடைய பெயரை சூட்டினார். எம்ஜிஆர் வந்தார், எல்லாத்தையும் தூக்கிட்டார். அது சிக்கலாக இருக்கு, எடுத்துடணும்னு எடுத்துட்டார். எந்த பெயரும் வேண்டாம் என்ன எடுத்துட்டார். அதற்கடுத்து தமிழ்நாட்டில் ஓடுகின்ற தொடர் வண்டிகளுக்கெல்லாம் தமிழில் பெயரை அமைக்க வேண்டும் என்று ஒன்றிய அரசை கேட்கிறார் கலைஞர். தமிழ்நாட்டில் ஓடுகின்ற தொடரிகளுக்கெல்லாம் தமிழில் பெயர் சூட்ட வேண்டும் என்று பேசுகிறார். அப்படி வந்தது தான் திருக்குறள் விரைவு தொடரின்னு ஒன்று இருக்குது. அது இப்போ ஓடலையான்னு தெரியல. வண்டியில் முழுக்க திருக்குறள் இருக்கும். அதுக்கு திருக்குறள் தொடரி என்ன பேர், அதாவது கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரலையும் போகிற வண்டி. அதுக்கடுத்து நெல்லை விரைவு தொடர் இருக்கிறது, முத்துநகர் விரைவு தொடர்னு இருக்கிறது. இப்படி நம்முடைய தமிழ்நாட்டுக்குள்ளே ஓடுகின்ற தொடரிகளுக்கெல்லாம் தமிழில் பெயர் சூட்ட வைத்தவர் கலைஞர் தான். அதற்கடுத்து திருச்சி மருத்துவக் கல்லூரிக்கு கியாபி விஸ்வநாதனுடைய முத்தமிழ் காவலர் கியாபி விஸ்வநாதனுடைய பெயரை வைக்கிறார். தமிழ்நாடு கூட்டுறவுத்துறை பெரிய கட்டடத்துக்கு NV நடராஜனுடைய பெயரை வைக்கிறார். இன்னொரு கட்டடத்துக்கு அதாவது தாளமுத்து நடராஜன் போட்டிருப்பார். தாளமுத்துன்னு அந்த பெரிய போடக்கூடாது, அது ஒரு பெரிய தவறு இருக்குது. தாளம்னாக்கா இப்படி தாளம் போடுறது,
தாளம்னா தட்டுன்னு ஒரு பொருள் இருக்கிறது, அது சரியாக வராது. தாளம்னு சின்ன லா போடணும், போட்டால் தான். தாளம்னா நாக்கு பல்லு, தாள் ஆட்டி பாடுவது, நாக்கை ஆட்டி பாடுவது தான் தாளாட்டு. நாக்குக்கு தான் பேர் தாள். அப்படின்னா நாக்குக்கு இடையில் உள்ளே இருக்கிறத பல்லு இருக்கே அதுதான் முத்து. அது பெண்களுக்கு வேறு மாதிரி சொல்லுவார்கள், இவனுக்கு தாளமுத்துன்னு சொன்னாங்க. தாளம்னாக்கா முத்துன்னு பொருள், அதாவது நாக்குக்கு நடுவில் இருக்கிற பல், அந்த பேர். நான் இந்த ஐயத்தை போக்கிக் கொள்வதற்காக அந்த 2 பேர் தாளம், அந்த முத்தும் நடராசனும், தாளமுத்துவும் நடராசனும் ஒரே கல்லறையில் இருக்கிறார்கள். அந்த கல்லறைக்கு போய் பார்த்தா அங்கே சரியாக தாளமுத்துன்னு இருக்குது. சின்னலா தான் இருக்கும், பெரியலாம் இருக்காது. அது தெரியாமல் ரொம்ப பேர் கட்டடத்துக்கும் அப்படி தான் வச்சுருக்காங்க. தாளமுத்து நடராசன் இருக்கிறது. இவங்க 2 பேரும் இந்திய எதிர்த்து போராடியவர்கள். அந்த ஒரு இந்தியை கற்றுக் கொடுத்த பள்ளிக்கு போய் மறியல் செய்தவர்கள். காவல்துறையில் பிடித்தும் போய் சிறைச்சாலையில் அவர்களை அடித்து அதன் வழியாக இறந்தவர்கள். பிறகு வெலிங்டன் பாலம் என்று, அது அப்போ இந்த நேப்பியர் பாலம்னுவாங்க, அதை இல்லை, அது வெலிங்டன் பாலம். அந்த பேருக்கு அங்கே கொண்டு போய் பெரியார் சிலையை வைத்தார், பெரியார் பாலம் என்று மாற்றினார். அது மட்டும் இல்லை, இந்த நகரங்களை எல்லாம், தெருக்களை எல்லாம், ஊர்களை எல்லாம் மாற்றினார். பாரிஸ் என்பது ஒரு சாக்லேட் கம்பெனியுடைய பெயர், அது அந்த இடத்துக்கு பாரிஸ்ன்னு பேரை வச்சுட்டாங்க. நான் 1950 சென்னைக்கு வந்தவன். 54 வரையிலும் ட்ராம்னு ஒன்று ஓடிச்சு, ரொம்ப பேருக்கு தெரியுமோ தெரியாது. ட்ராம் ஷெட்டு தான் இப்போ நாம் இருக்கிற இடமே ஒரு காலத்தில் ட்ராம் ஷெட்டு. இது காலியாக இருந்த இடம், இங்கே தான் கொண்டு நிறுத்துவாங்க. அந்த ட்ராமில் நான் ஏறி இறங்கி இருக்கிறேன். சென்னை திருவல்லிக்கேணியில் அந்த தண்டவாளம் இன்னும் இருக்குது. அது என்ன ஆச்சு, 54 ராஜாஜி முதலமைச்சராக இருந்தார். பேருந்து வேற கொண்டு வந்துட்டார், தானி வேற வந்துடுச்சு. ஒரே சாலையில் நடுவில் இந்த ட்ராம் ஓடும், இந்த பக்கம் பேருந்து ஓடும், இந்த பக்கம் ஆட்டோ ஓடும், எல்லாம் ஒரே நெருக்கடியாக இருக்குது. அதனால் அந்த நிறுவனத்தை மூடுன்னா மூடிவிட்டான், வெள்ளைக்காரன் மூடிட்டான். ஏன் இதை சொல்லன்னா, பேருந்து ஓடிச்சு. பேருந்து ஓடும்போது புறப்படும் இடம் சேரும் இடம்னு பேர் போடணும். பாரிஸ் என்பது அது ஒரு சாக்லேட் நிறுவனமாக இருந்தாலும் பாரிஸ்ன்னு போட்டாங்க. அது தமிழ்லேயும் பாரிஸு, இங்கிலீஷ்லேயும் பாரிஸு. அது சேர்ற இடம் தெரியுமா, மயிலாப்பூரில் ஆமில்டன் வாராவதி என்கின்ற ஒரு பகுதி. ஆமில்டன் என்பது ஒரு வெள்ளைக்காரனுடைய பெயர், அவன் பெயரில் அந்த பாலத்தை அமைத்தார்கள். நம்ம வாயில் ஆமில்டன் நுழையில, அது அம்பட்டன் ஆனார். சரி, அம்பட்டன் ஆனாரே, ஒரு அரசு அந்த புறப்படும் இடம் சேருமிடம் போடும்போது ஆங்கிலத்தில் பாரிஸு, தமிழில் ஆமில்டன் பிரிட்ஜி, ஆங்கிலத்தில் பாரிஸு, ஆங்கிலத்தில் கீழே பார்பர் பிரிட்ஜி என்று போட்டார்கள். என்ன ஆனாம் பாருங்க, ஆமில்டன் என்கின்ற ஒரு வெள்ளைக்கார துறை பார்பர் ஆனார். அந்த மாதிரி இடத்த கலைஞர் என்ன பண்ணார் தெரியுங்களா, எந்த எழுத்தில் ஆரம்பிக்குதோ அது தகுந்த மாதிரி பேரை சூட்டினார். அம்பேத்கர் பாலம் இப்பொழுது. ஆமில்டன் போனார், அம்பட்டன் போனார், அம்பேத்கர் ஆகியிருக்கார். மர்மலாங் பாலை, சைதாப்பேட்டை பாலம் இருக்குது, அதுக்கு பேர் மர்மலாங் பாலம். அந்த மர்மலாங்கை எடுத்தார், மரமலையடிகள் பாலம்னு வச்சார். அதே மாதிரி கிள்ளி, அதாவது கெல்லீஸ்ன்னு இருந்தது புரசவாக்கத்தில், கெல்லீஸை கிள்ளியூர்னு மாற்றினார். அந்த பாரிஸை பாரி முனைன்னு மாற்றினார். தங்கசாலை மின்ட்டுன்னு இருந்ததை வள்ளலார் நகர்னு மாற்றினார், வள்ளலார் நகர். இப்படி மகளிர் கல்லூரிக்கும் சட்டக்கல்லூரிக்கும் அண்ணல் அம்பேத்கருடைய பெயரை சூட்டுகிறார் கலைஞர். கப்பலோட்டிய தமிழறிஞர் பெயரில், அதாவது கட்டியவரும் கலைஞர் தான். திருவல்லிக்கேணி பாரதி சாலை பைக்ராப்ஸ் ரோடுன்னு இருந்தது, பைக்ராப்ஸ் ரோடை பாரதி சாலைன்னு மாற்றினார். அதுக்கடுத்து பெல்ஸ் ரோடுன்னு ஒன்று இருந்தது, அதை ஜெகஜீவன் ராம் சாலைன்னு மாற்றினார். அடுத்து எவ்வளோ என்ன செய்திருக்கார் பாருங்கள். பாடநூல் தமிழில் தமிழகத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களில் பயிலுகின்ற மாணவர் தங்களது படிப்பினை தொடர்வதற்கு, தமிழில் தாய் தமிழில் தொடர்வதற்காக
அறிவியல் பொறியியல் துறைகளிலும் பாடநூல்களை தமிழில் வருவதற்கு அரசாணை பிறப்பித்தவர் கலைஞர். தமிழ்நாடு தமிழ்நாடு சங்கீத நாடக சங்கம் என்று இருந்ததை தமிழ்நாடு இயலிசை நாடகம் மன்றம்னு மாற்றினவர் கலைஞர். கன்னியாகுமரி மாவட்ட போக்குவரத்து துறை தேசிக விநாயகருடைய கவிஞருடைய பெயரை வைத்தார். அந்த தலைமைச் செயலகத்துக்குள்ளே 10 அடுக்கு மாளிகை, 10 அடுக்கு, அதுக்கு நாமக்கல் கவிஞர் பெயரை சூட்டினார். இப்படி கன்னியாகுமரி தலைமைச் செயலகத்தில் உள்ள மட்டத்துக்கு நாமக்கல் கவிஞர் பெயரை இட்டார். ராஜாஜி மண்டப பகுதியில் அந்த ஆங்கிலேயர் காலத்தில் லாட்ஜின்னு ஒரு இடம் இருந்தது. லாட்ஜ் அது என்னன்னு கேட்டால் வெளிநாட்டிலேருந்து வர்றவங்க தங்குவார்களாம். ஆங்கிலேயர்கள் தங்குவதற்காக ஒரு விடுதி, அதுக்கு லாட்ஜின்னு இருந்தது. கலைஞர் காந்தி இல்லம்னு அதை மாற்றினார். இன்னமும் இருக்குது. அதில் தங்குறாங்களா இல்லையான்னு தெரியல, ஆனால் இன்னமும் இருக்கிறது. கலைஞர் 1969 அதாவது காந்தி இல்லம் என்று மாற்றினார். சேலத்தில் பெரியார் பெயரில் ஒரு பல்கலைக்கழகம் நிறுவினார். சமஸ்கிருதம் காட்டொலிக்கிறது, தமிழ் தேனொலி. அதாவது கோவில்களில் சமஸ்கிருத காட்டொலியை நீக்கி தமிழ் தேனொலியை ஒலிப்பதற்காக தமிழில் அர்ச்சனை செய்யுங்கள் என்று சொன்னவர் கலைஞர். ஐயா சொன்ன தமிழ் குடிமகன், அறங்காவல் துறை அமைச்சராக இருந்தார். தமிழ் துறையும் இருந்தார், அறங்காவல் துறையாகவும் இருந்தார். அப்பொழுது அவர் அந்த தமிழில் பாட சொன்னால் போதுமா அப்படின்னு தமிழில் நூல்களை அச்சிட்டு போற்றி நூல்கள் எல்லாமே போற்றி 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 என்று ஆயிரக்கணக்கில் அடித்து கொடுத்தார். தமிழில் அர்ச்சனை செய்யப்படும்னு பலகை போடுறான்னா தமிழிலும் செய்யப்படும்னு போடானுங்க. அவர் தமிழில் அர்ச்சனை செய்யப்படும்னு போட சொன்னால் அங்கே போய் பலகையை பார்த்தா தமிழிலும் அப்போ சமஸ்கிருதத்திலும்னு அர்த்தம். அப்படியெல்லாம் செய்தார்கள். இதை ஏன் சொல்ல வரேன்னா, இவ்வளவும் உணர்வுகள், தமிழ் உணர்வுகள் கலைஞருக்கு. வேளாண்மை பல்கலைக்கழகத்துக்கு ஜிடி நாயுடு வேளாண்மை கோயம்புத்தூரில் ஜிடி நாயுடு பல்கலைக்கழகத்துக்கு பேர் வச்சார். கோவையில் உள்ள வேளாண்மை பல்கலைக்கழகத்துக்கு ஜிடி நாயுடுன்னு பல்கலைக்கழகம் என்று பெயர் வைத்தார். அதுக்கடுத்து இந்திய எதிர்ப்பு போராட்ட வீரர்கள் நிதி உதவி, இந்திய எதிர்ப்பு போராட்ட வீரர்கள் நிதி உதவின்னு ஒரு அறிவிப்பு கொடுத்தார். 8000 பேர். என்ன பண்ணார் தெரியுமா? திருவல்லிக்கேணியில் தான் இருந்தார் ஒருத்தர், தளவாயின்னு ஒருத்தர். காந்தி மாதிரியே வேட்டி மட்டும் கட்டி கீப்பாச்சி கட்டி நிற்பார். மேலே சட்டை இருக்காது. இந்த வேட்டியில் பேனா சொல்லி வச்சுருப்பார், கடிகாரம் சொல்லி வச்சுருப்பார், மணிபாசு சொல்லி வச்சுருப்பார். அந்த தளவாய் அவர் விடுதலை வீரர்கள் சங்கத்துக்கு தலைவராக இருந்தார். அவர் வழக்கு போட்டார். அது என்ன, இந்திய எதிர்ப்பு வீரர்களுக்கு உதவியா கொடுக்கக்கூடாதுன்னு சட்டம் போட்டார், வழக்கு போட்டார். நிறுத்திட்டான், கொடுக்கக்கூடாதுன்னு. இவர் ஆட்சி விட்டு இறங்கிட்டாங்க. அது 76 நடந்தது. ஆட்சி விட்டு இறங்கிட்டாங்க. 1989 வரையிலும் அந்த வழக்கிலே இருக்குது. இவர் மறுபடியும் வந்தாரா, மொழிப்போர் தியாகிகள்னு மாற்றினார். அதே 8000 பேருக்கு இந்திய எதிர்ப்புனா தானே எதிர்க்கிறான், மொழிப்போர் தியாகிகள்னு போட்டாங்க. அதுவும் அந்த அம்மாவுக்கு பிடிக்கல. அந்த அம்மா வந்தாங்க, தமிழறிஞர்னு மாற்றிட்டாங்க. இந்திய எதிர்ப்பு வீரர்கள் போய் மொழிப்போர் தியாகிகள் போய் தமிழறிஞர்னு மாற்றிட்டாங்க. இன்னொரு தமிழறிஞர் இருக்கிறாங்க, அதை சொன்னாங்க. அது அகவை மூந்த தமிழறிஞர், அது அப்படியே இருக்கட்டும், இது தமிழறிஞர். 18 வயசானவன் 15 நாள் சிறையில் இருந்தால் அவன் தமிழறிஞர். இப்போ அதுக்கடுத்து அந்த எதுக்கு அவர் கலைஞர் பண்ணுற வேலை இது. இந்திய எதிர்ப்பு வீரன் போட்டதானடா, நான் மொழிப்போர் தியாகின்னு போட்டார். அதுக்கடுத்து 1968 பேரறிஞர் அண்ணா தமிழ் என்னும் மொழி சட்டம் கொண்டு வந்தபோது தமிழ்நாடு தேசிய மாணவர் இருமொழி சட்டம் ஆகிட்டார் கலைஞர். இது அண்ணா தமிழ்நாடுன்னு பெயர் வச்சதோடு இல்லை, அவர் செய்தது தமிழ்நாட்டுக்கு இருமொழி கொள்கை. அதுதான் தமிழர்களை உயர்த்தி இருக்கிறது. மிகப்பெரிய அருமையான திட்டம், இந்தியாவிலேயே இல்லாத திட்டம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. அது இன்னும் மேலும் வீறு கொண்டு செயல்படுகிறது. அப்படி பண்ணும்போது கடைசியில் அந்த நேரத்தில் இந்த என்சிசி என்று சொல்லுகின்ற தேசிய மாணவர் படை அவர்கள் இந்தியில் சொல்லி கொண்டிருந்தார்கள் அந்த கட்டளை சொல்லை. இந்தி இப்போ சொல்லக்கூடாதுன்றதுனால
அந்த அமைப்பே இல்லாமல் ஆகிட்டாங்க. பிறகு கலைஞர் வந்த பிற்பாடு அதை தொடங்கணும்னு வந்து கேட்குறாங்க. மத்திய அரசுலேருந்து ஒன்றிய அரசுலேருந்து வந்து மறுபடியும் என்சிசியை தொடங்கணும், தேசிய படையை தொடங்குங்க, இங்கிலீஷில் சொன்னால் தொடங்கலான்னார். பிறகு ஒத்துக்கொண்டார்கள். இப்போ ஆங்கிலத்தில் சொல்லுகிறார்கள். அதனால் மறுபடியும் தொடங்க அனுமதி கொடுத்தவர் கலைஞர். அதே மாதிரி ஆகாஷ்வாணி என்பதை வானொலி என்று மாற்ற வேண்டும் என்று கியாப்ப விஸ்வநாதன் உண்ணாநோன்பு இருந்தார். கலைஞரும் அதுக்காக போராடினார். அதை என்ன சொன்னார், வானொலி என்று மாற்ற சொல்லி போராடி வானொலி என்று மாற்றினார். இப்போ என்னென்னமோ மாற்றி வச்சுருக்காங்க. பிராந்திய செய்திகள் என்பது மாநில செய்திகள் என்று மாற்றுங்கள் என்று கலைஞர் கேட்டார். அதே மாதிரி மதராஸ் வானொலி நிலையம் என்பதை சென்னை வானொலி நிலையம் என்று மாற்ற வைத்தவர் கலைஞர். இப்படி ஏகப்பட்ட செயல்களை அவர் பாவேந்தர் நூற்றாண்டு விழா கொண்டாடியவர். அவர் பேரறிஞர் இது கலைஞர், முத்தமிழறிஞர் கலைஞர். அந்த நாமக்கல் கவிஞர் மாளிகையில் தான் கொண்டாடினார். 10வது மாடியில் நானும் அங்கே இருந்தேன். அப்போது அந்த நாட்டுடைமை ஆக்கினார். அதை பிரித்து எல்லாருக்கும் கொடுத்தாரு. முதல்ல நாட்டுடைமை ஆக்கினதோடு இல்லை, அவருக்கு பாவேந்தருடைய நூலை நாட்டுடைமையாக்கி அவருக்கு வேண்டிய அந்த பணத்தை எல்லாம் கொடுத்தார். அதுக்கடுத்து அது ஒன்று மட்டும் இல்லை, அந்த நேரத்தில் 20 தமிழறிஞர்களுக்கு விருது வழங்குறதுன்னு அறிவித்தார். அந்த விருது வழங்கும்போது அப்பொழுது 10,000, அப்பொழுது ஒரு ஒரு குழுவை அமைத்து அதில் தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குனர் அப்படி மிகப்பெரிய அறிஞர்களெல்லாம் கூடி கலைஞர் என்ன சொல்லியிருக்காங்க, அந்த குழுவில் இது கல்வித்துறை வழங்குகிறது, தமிழ் வளர்ச்சித்துறை வழங்குகிறது, அதுக்கு பேராசிரியர் தான் கல்வி அமைச்சர், அவர் அந்த குழுவில் இருக்கணும். அவர் இருக்க முடியாது. நீங்கள் என்ன செய்யுங்க, 20 பேருக்கு அந்த விருது வழங்க போகிறோம், 17 பேரை முடிவு செய்யுங்க, அந்த பட்டியலை கொண்டு போய் ஒரு பேராசிரியர்கிட்ட கொடுங்க, நீங்கள் யாரையாவது 3 பேரை நீங்கள் விரும்புகிறவங்கள சேர்த்துங்கன்னு கொடுங்கன்னார். அதே மாதிரி 17 பேரை இவர்கள் முடிவு செய்து விட்டார்கள். பிறகு அதை கொண்டு போய் கலைஞர்கிட்ட கொடுக்கறது பேராசிரியர்கிட்ட கொடுத்தார்கள். எடுத்த உடனே 17வது போய் 18வது பேர் புலவர் வெற்றியழகன் எழுதினார். புலவர் கூட போடல, வெறும் வெற்றியழகன் எழுதினார். அந்த இயக்குனர் தேடி அலைஞ்சு 3 நாள் பொறுத்து கண்டுபிடிச்சார் என்ன. அதுக்கு அடுத்து 2வது கருவூர் கண்ணல் பேர் எழுதினார். கருவூர் கண்ணல் இன்றைக்கு இருக்கிறாரு, கருவூர் பல்கலைக்கழகத்து பேராசிரியர். எப்பொழுதும் பேராசிரியர் அடிக்கடி வந்து பார்க்குறவர், ஒரு நூலுக்கெல்லாம் அணிந்துரை வாங்கினவர் அவர், அவருடைய பேரை எழுதினார். 3வது பேர் புதுமைவாணன் ஒருத்தர் பேரை போட்டார். யார் புதுமைவாணன்னா, பேராசிரியர் புதுவாழ்வுன்னு ஒரு பத்திரிகை நடத்தினார், அதில் எழுதினவர் அவர். எப்போவோ அவர் சேலத்தில் இருக்கிறார், அவரை மனத்தில் வைத்து கொண்டு புதுமைவாணன் எழுதினார். அப்போ 20 பேர் ஆச்சு. அப்புறம் 21 பேருக்காக கொடுத்தார்கள். இந்த செய்தியை ஏன் சொல்கிறேன்னா, அப்பொழுது இன்னொன்று அறிவித்தார். இவர் பெரிய அறிஞர்களுக்கு இந்த விருது, அடுத்து சாதாரண கவிஞர்களுக்கு ஒரு விருது. அது என்ன, பாரதிதாசனை பற்றி கவிதை எழுதி அது தமிழ்நாடு முழுவதும் வந்து அதில் ஒரு 100 பேர் கவிதைகளை தேர்ந்தெடுத்து அதில் ஒருவருக்கு 500 என்று ஒரு 100 பேருக்கு கொடுப்பது என்று முடிவு செய்தார்கள். அந்த முடிவும் அந்த கவிதைகள் தமிழ்நாடு முழுக்க 1500 கவிதைகள் வந்து விட்டன. அதை தேர்ந்தெடுக்கிறதுக்கு என்ன தான் பேராசிரியர் கூப்பிட்டு தேர்ந்தெடுக்க சொன்னார். அதில் 100 பேரை தேர்ந்தெடுத்து கொடுத்தேன். ஆனால் கடைசியில் அதுக்குள்ளே ஆட்சி போயிடுச்சு. 1990 வந்து பாவேந்தர் நூற்றாண்டு விழா தொடக்கம், 91 முடிவில் என்ன செய்தாங்க, கலைஞருடைய ஆட்சி போயிடுச்சு. மறுபடியும் ஒரு 20 பேருக்கு இவங்க நினச்சவர்களெல்லாம் கொடுத்தாங்க. அடுத்து இந்த 100 பேருக்கு 500 ரூபா தரேன்னு சொன்னார் இல்லையா, அவர் 1000 ரூபா தரேன்னு சொன்னார் கலைஞர். இவங்க 500 ரூபா தான் கொடுத்தாங்க. கேட்டாக்கா, என்னையா அவர் சொன்னவரே இல்லை, கொடுக்குறத வாங்கி போங்கன்னாங்க. வாங்கி போனாங்க எல்லாம். ஒருத்தர் பெரிய சண்டையை போட்டார். அவர் அறிவித்தது 1000 ரூபா, நீங்கள் 500 ரூபா கொடுக்குறீங்களேன்னு கேட்டபோது, அதுவா அவரே இல்லை, கொடுக்குறத வாங்கி போங்கன்னாங்க. வாங்கி போனாங்க. அதுக்கடுத்து ஏன் இதை சொல்கிறேன்னா, பாவேந்தருக்கு அந்த அப்பொழுது எவ்வளோ தெரியுமா, 10,000 ரூபா. தங்கப்பதக்கம் கூட கிடையாது, 10,000 ரூபா தான் விருது. இன்றைக்கு 2 லட்சம் ரூபா. இப்போ தமிழ்நாடு அரசு ஒரு விருதுக்கு 2 லட்சம் ரூபா தருகிறார்கள். அதடுத்து இந்தியாவிலேயே மாநில அரசு கப்பல் போக்குவரத்து நடத்துனது கலைஞர் தான். இந்த இந்தியாவிலேயே
எந்த மாநிலமும் கப்பல் போக்குவரத்து நடத்தவில்லை. ஒரு கப்பலுக்கு தமிழ் பெரியார் என்று பெயர் வைக்கிறார், ஒரு கப்பலுக்கு தமிழ் அண்ணான்னு பெயர் வைக்கிறார் கலைஞர். என்னென்ன எப்படி அண்ணாவை எப்படி நினைக்கிறாரு, பெரியாரை எப்படி நினைக்கிறாரு, தமிழ் அறிஞர்கள் எப்படி நினைக்கிறாருன்னு பாருங்கள். அதுக்கடுத்து ஏகப்பட்ட செயல்கள் நிறைய இருக்குது. அவர் சொல்கிறது பார்த்தா இன்றைக்கு 2-3 மாதம் பேசலாம் கலைஞர் செய்ததெல்லாம். தூய தமிழ் பெயரை சூட்டுகின்ற தமிழ் திரைப்படங்களுக்கு வரி விலக்குன்னு சொன்னார் கலைஞர். தூய தமிழ் பெயரை சூட்டுபவர் படங்களுக்கு வரி விலக்குன்னு அறிவித்தார். நல்ல தூய தமிழ் பெயர் வந்தது. அந்த நேரத்தில் ஒரு படம் வந்து சுவரொட்டியில் வா அப்படின்னு குரில் வா இருந்தது. நான் பார்த்தேன். குரில் வாவில் ஒரு பெயரே வராத, சொல்லே கிடையாது, எப்படி இதை போட்டாங்கன்னு ஒருத்தர் கேட்டேன். அதுவாயா, அது கோட்டையான்னா. அது கோட்ரு, அதை கோட்ருன்னு போட்டாக்கா வரி விலக்கு கிடைக்காதுன்னு வான்னு போட்டிருக்காங்க. எவ்வளோ அறிவாளித்தனம் பார்த்தீங்களா? அதாவது தமிழ்தான்னு சொல்லி வரி விலக்கு வாங்கிறதுக்கு அப்போ செய்த ஒரு சூழ்ச்சி. அது என்னான்னு கேட்டால், 8.25 லட்சணமேன்னு ஒரு ஔவையார், அது அந்த பாட்டுக்கு விளக்கம் சொல்ல வேண்டியதில்லை. 8.25ன்னா அவலட்சணம்னு அர்த்தம். தமிழில் 8க்கு ஆ, 1/4 காலுக்கு வா, அதுக்கு பேர் 8.25. அதுதான் 8.25 லட்சணமே. அப்போ வாவுக்கு காலுன்னு அர்த்தம். காலுன்னா கோட்ரு. கோட்ருன்னு போட்டு படம் வரி விலக்கு கிடைக்காதுன்னு இப்படியெல்லாம் போட்ட வரலாறு உண்டு. இன்றைக்கு நான் தினத்தந்தி தினகரன் 2 ஏடும் படிக்கிறேன். இந்த படங்களுடைய பெயர்கள் வருகிறது, தமிழ் பேருன்னு போடுறான். ட்ரெண்டாம், பன் பட்ரி ஜாமா, அப்புறம் என்னது பன் பட்ரி ஜாமு, ட்ரெண்டிங், பன் பட்ரி ஜாமு, பீனிக்ஸ், அப்புறம் ஓஹோ எந்தன் பேபி, ஓஹோ எந்தன் பேபி தமிழ் படம். பிறகு ஃப்ரீடம் தமிழ் படம், மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் தமிழ் படம், அப்புறம் சூப்பர்மேன் தமிழ் படம். இப்படி தான் வந்து கொண்டிருக்கு. ஒரு பேர் கூட தமிழில் இல்லவே இல்லை. அப்படின்னா தேடி போட்டால் எங்கேயாவது கிடைக்கும்னு நினைக்கிறேன். தேடினா கிடைக்கும். செம்மொழி ஆக்கியவர் கலைஞர் தான். அதாவது தலைநகர் தமிழ் சங்கம் தான். அதுக்கு முன்னால் சீவலப்பேரி என்கின்ற ஊரில் சைவ சித்தாந்த மன்றம் தான் தமிழ் மொழியை செம்மொழி ஆக்க வேண்டும் என்று முதலாக தீர்மானம் போடுகிறது. இதனை படித்த சுந்தரராஜன் தான் இந்த செம்மொழி போராட்டத்தை தொடங்கினார். 47 முறை காவல் நிலையங்களில் கைதியாக இருந்திருக்கிறோம். யார்? கியாப்பு விஸ்வநாதம், தமிழ்குடி மகனார், சுபமாணிக்கனார், தமிழண்ணல், அதுக்கப்புறம் தமிழண்ணல், எத்தனை தமிழறிஞர்கள்னா அத்தனை பேரும் சிறையில் இருந்தோம். 47 காவல் நிலையங்களில் நான் காலைல 10 மணிக்கு பிடிச்சி போடுவாங்க, 6 மணிக்கு விடுவாங்க. ஒரு தடவை என்ன பண்ணாங்க, அந்த குரலகத்துக்கு பக்கத்தில் ஒரு கட்டடத்துக்கு குரலகன்னு பேர் வச்சுருக்காரு கலைஞர். அந்த கட்டடத்துக்கு பக்கத்தில் ராத்திரி 12:15 மணிக்கு விட்டாங்க. 12:15 மணிக்கு. அப்போ அதை வாங்கி கொடுப்பாங்க. ஏதாவது எலுமிச்சம் சோறு எதுனா வாங்கிட்டு அவங்க 150 ரூபாய்க்கு சோறு வாங்கி கொடுன்னு எழுதுவாங்க. இதான் நடக்கும். காலையில் எல்லாம் ஆனால் எங்களை போட்டு பூட்டுறது இல்லை, அவ்வளோதான். எல்லா பதிவும் பண்ணிக்குவாங்க, விட்டுருவாங்க. ஆனால் காலையிலேருந்து 10 மணி வரையிலும் நாங்கள் 6 மணி வரையிலும் அங்கே தான் இருப்போம். யாரும் அங்கேயே உள்ளவே பேசின்னு இருப்போம். நான் கியாப்பு விஸ்வநாதத்துக்கிட்ட பேசியிருந்திருக்கிறேன். தமிழண்ணல், சுபமாணிக்கனார், அது இவர் அப்பாதுரையார். இன்னும் கேட்டால் இந்த தலைநகர் தமிழ் சங்கம் உண்டாவதற்கே அப்பாதுரையார் தான் காரணம். அவர் வளர்கலை மன்றம்னு ஒரு மன்றத்தை வைத்துக்கொண்டு இந்த பட்டிமன்றம், கலை விழாக்கள், கவியரங்கெல்லாம் நடத்திட்டு இருந்தார். ஒரு நாள் அந்த ஒரு நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்க அப்பாதுரையார் போய் கூப்பிட்றார். நானும் போனேன் கூட. இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி வச்சுருக்கிறோம், நீங்கள் வந்து தலைமை தாங்கணும். என்ன அது நிகழ்ச்சி? இந்த மாதிரி வளர்கலை மன்றம்னு வச்சுருக்கிறோம், என்ன நடத்துகிறீங்க? பட்டிமன்றம், அப்புறம் வந்து கருத்தரங்கம், கவியரங்கம் இதானே நடத்துவீங்க? போயா, பள்ளிக்கூடத்தில் தமிழ் இல்லை, பலகையில் தமிழ் இல்லை, கோவிலில் தமிழ் இல்லை, அறமன்றத்தில் தமிழ் இல்லை, எங்கேயுமே தமிழ் இல்லையா? தமிழுக்கு போராடுங்கயா போங்கயான்னார். யார்? அப்பாதுரையார். அதற்கு பிறகு தான் அவர் போய் 1978 வளர்கலை மன்றம் தொடங்கியவர். 1981 தான் தலைநகர் தமிழ் சங்கனை மாற்றி தமிழுக்காக போராட்டத்தை தொடங்கியவர் அப்பாதுரையாரால் தான். அது மட்டும் இல்லை, அந்த உண்ணாநோன்பு இருந்தோம். அப்போ தமிழ்குடி மகன் அந்த யாதவா கல்லூரிக்கு முதல்வராக இருந்தார். அந்த போராட்டம்
பாரதியார் சிலையாண்ட காலையில் போய் இப்போ உண்ணா நோன்பு உட்காந்துக்கிறோம், மழை கொட்டுது, அப்பாதுரையார் மேலே தண்ணி ஊற்றுது, சட்டை இல்லாமல் உட்காந்துக்கிறார். நாரணதுரைக்கண்ண மேலே தண்ணி மழை கொட்டுது, படமெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நான் சொன்ன சுந்தரராஜன்கிட்ட, ஐயா ஐயா நம்ம வம்பில் மாட்டிக்குவோம், குளிரில் நடுங்கிறாரு, இப்போ அப்பாதுரையார் உடம்பு இவ்வளோ பெருசு, நடுங்கிறாரு, இப்போ படமெல்லாம் எடுத்துன்னு போயிட்டாங்க, இன்னும் அவங்கள இங்கே உட்கார வைக்க வேணாயா, கொண்டு போய் விட்டு வந்துடலான்ட்டு நான் தான் தானியில் கூட்டுன்னு போய் அப்பாதுரையார் அவர் வீட்டில் விட்டேன். இன்னொருத்தர் நாரணதுரைக்கண்ணனை கூட்டுன்னு போனாங்க. ஏன் சொல்ல வரேன்னா, அப்பாதுரையார் தான் அதை தொடங்கியவர், அதை போராட்டத்தில் கலந்து கொண்டவர், பல போராட்டங்களுக்கு தலைமை தாங்கியவர் அப்பாதுரையார். தமிழ் குடிமகனாரும் பல போராட்டங்களுக்கு தலைமை தாங்கி வந்தார், பல போராட்டத்தில் சிறையிலும் இருந்தார், காவல்துறையில். அதுக்கடுத்து இந்த தமிழ் ஒரு நீச பாஷை என்று சொல்லி கொண்டிருந்தவர்களுக்கு அது செம்மொழி என்று காட்டுவதற்காகத்தான் கலைஞர் அந்த துறையில் வந்தார். முதல்ல தலைநகர் தமிழ்ச்சங்கம் பேசி கொண்டிருந்தது, போராடி கொண்டிருந்தது, அதனை பல கட்சிகள் பேச ஆரம்பித்தார்கள். பிறகு கலை இலக்கிய மன்றங்கள் தொடங்கின. கடைசியில் கலைஞர் கையில் எடுத்தார், அதனை வெற்றி பெற செய்தார், செம்மொழி நிறுவனத்தை கொண்டு வந்தார். அது நமக்கு பயன்படுதா, இப்போ யாருக்கு பயன்படுதோ பயன்பட்டோம். ஆனால் அதை கொண்டு வந்தவர் கலைஞர், செம்மொழி ஆக்கியவர் கலைஞர். அதிலையும் முதலாக செம்மொழி என்ற பட்டியலில் முதல் பேர் தமிழ் தான், பிறகுதான் சமஸ்கிருதம், பிறகுதான் தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஒரியா எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. இந்த சாதனை கலைஞரால் வந்த சாதனை.